அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சந்துரு சிவில் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோகேடில் லீடர் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, ஸோ லீடர் பற்றி எடுங்கன்ட்டு. ஸோ அதனால் வந்து லீடர் அப்படின்றது வந்து நம்ம இன்றைக்கி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கிடைக்கும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக லீடர் எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நிறைய அப்டேட் நம்ம சேனலில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த அப்டேட்லாம் நம்மளுக்கு உடனே கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா AutoCAD நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா லீடர் அப்படின்றத நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ லீடர் அப்படின்றதுக்கு நம்ம நிறைய விதமாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம எப்பயும் போல் கமெண்ட்ஸ்லேயே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து குயிக் லீடர் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ குயிக் லீடர்ன்றது QL என்டர். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது வந்து நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அகைன் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு தேர்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு 3 பாயிண்ட் கொடுக்குறீங்க. ஓகே, 3 பாயிண்ட் கொடுக்குறனால நீங்கள் வந்து எனி ஆங்கிள்ஸில் வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கிளிக்கிங், இப்போ நம்ம 3 பாயிண்ட் கிளிக் பண்ணோம், அதாவது 2 லைன் வந்து நம்மளுக்கு ட்ராவ் ஆச்சு. இல்லை எனக்கு ஒன்று மல்டிபிள் லைன்ஸ் வேணும்னாலே அந்த ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து வீடியோவில் அப்படியே கண்டினியூஸாக வந்து பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 2 லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் 3 பாயிண்ட்ஸ் வச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது என்ன கேட்குன்னா ஸ்பெசிஃபை டெக்ஸ்ட் வித்துன்னு கேட்கும். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் வித்துனாலும் சரி, ஹைட்டுனாலும் சரி, சைஸ்னாலும் சரி ஒன்று தான். ஸோ நான் டெக்ஸ்ட் ஹைட் வந்து நான் கொடுத்துட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அதில் என்ன டெக்ஸ்ட் நான் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நான் டைப் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் லைன் இருக்கும், நெக்ஸ்ட் லைன் என்ன வேணும் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு. நீங்கள் வேணும்னா டைப் பண்ணலாம், வேண்டாம்னா வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகுனா நெக்ஸ்ட் லைன் அந்த மாதிரி தான் வந்து கேட்கும். ஸோ நான் அகைன் வந்து என்ன பண்ணுறேன், என்டர் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீடரோட ஏரோ க்ரியேட் ஆகிடுக்கும். ஓகேங்களா? அதோட லீடர் லைன் வந்து க்ரியேட் ஆகிடுக்கும். ஸோ இந்த லீடர் லைனில் உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்த டெக்ஸ்ட்டும் வந்து ரெடி ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து குயிக் லீடர். ஓகேங்களா? சரி, நார்மல் லீடர். ஓகேங்களா? அது என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து LEA. ஓகேங்களா? என்டர். குயிக் லீடர் வந்து QL என்டர். இது வந்து லீடர். ஓகேங்களா? ஸோ LEA என்டர் கொடுத்தாலே வரும், இல்லை LEAD என்டர் கொடுத்தாலையும் வரும். ஸோ LEA என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட் கேட்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் நம்ம செகண்ட் பாயிண்ட் கொடுக்குறோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் கொடுத்து அகைன் வந்து என்ன பண்ணோம்னா தேர்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் கொடுக்குறீங்க. தேர்ட் பாயிண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோர்த் பாயிண்ட் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? 4, 5, 6 இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிஷ்னலாக இந்த பர்டிகுலர் லீடரில் கொடுத்துட்டே இருக்கலாம். இல்லை எனக்கு வந்து சம்திங் 1, 2 மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு கியூ லீடர் கொடுங்க. ஸோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே அனோட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அனோட்டேஷன் கொடுத்துட்டு அனோட்டேஷன் டைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெல் ஐக்கான் அப்படின்னு நான் சும்மா கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு என்டர். ஓகேங்களா? மறுபடியும் அகைன் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து 2 வரும். ரெண்டாவது மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா மூணாவது இன்னொரு ஆப்ஷன் வரும். மறுபடியும் அதை டைப் பண்ணி இன்னொரு ஆப்ஷன் அப்படியே அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் என்டர் தென் அகைன் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். இது வந்து லீடர். ஃபஸ்ட்டு பார்த்தது குயிக் லீடர், செகண்டு பார்த்தது லீடர். ஓகேங்களா? மறுபடியும் லீடர் சொல்லிடுறேன். LEA என்டர். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் ஒரு அனோட்டேஷன் என்டர் அப்படின்றது வந்து கொடுக்கணும். அது கீழே ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து ஜஸ்ட் வந்து கொடுத்துட்றீங்க. ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறீங்க. ஃபைனலாக ஒரு என்டர். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் லீடரில் அட்டாச் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம 2 லீடர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு குயிக் லீடர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரி, இந்த லீடர் வந்து எங்கே நார்மலாக வந்து க்ரியேஷன் இருக்குன்னா இங்கே பாருங்கள், ஹோமில் அனோட்டேஷன் பேனலில் இங்கே லீடர் சிம்பிளோடு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லீடர்னு இருக்கும். ஓகேங்களா? இது மல்டி லீடர்னு இருக்கா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இது நம்ம பண்ணது நார்மல் லீடர், இது குயிக் லீடர். இப்போ மல்டி லீடர் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது, நம்மளுக்கு இங்கே டெக்ஸ்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் தானே? ஸோ இந்த இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் லீடர் க்ரியேஷன் நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். ஓகே, நான் உங்களுக்கு 3 மெத்தடும் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ 3த்தில் நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் ஆப்ஷன் குயிக் லீடர், செகண்டு இது வந்து லீடர். ஓகேங்களா? கமெண்ட் மூலிமா பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி லீடர். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? மறுபடியும் நான் மல்டி லீடர் வந்து நான் இங்கே பாருங்கள், இங்கே நான் கொடுக்குறேன். இல்லை ML என்டர் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து மல்டி லீடர் வரும். MLE. ஓகே, MLEA. ஓகே, நார்மல் லீடர் என்ன கொடுத்தோம், LEA. ஸோ மல்டி லீடர் MLEA. ஓகே, என்டர் கொடுங்க. கொடுத்தோன்னா மல்டி லீடர் என்ன ஆகும், நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, டைப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எஸ்கேப் கொடுத்தா போதும். ஓகேங்களா? என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்தது போகும் டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும்.
சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் லீடர்ஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது இந்த லீடரில் சம் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணுறது இருக்கும், ரிமூவ் பண்ணுறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, ஓகேங்களா. இந்த சர்க்கிளில் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சர்க்கிளை இங்கே எடுத்துக்குவோமே. ஸோ இங்கே எடுத்துக்குவோம். ஓகே, இந்த சர்க்கிளில் இந்த பர்டிகுலர் இருக்குல்ல, ஸோ இது வந்து நான் வந்து இதோட அட்டாச் பண்ணிடுறேன், ஓகேங்களா. ஸோ அகைன் வந்து இதுக்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் எனக்கு இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே பேர் தான், ஓகேங்களா. நம்ம வந்து அனோட்டேஷனில் நம்ம மார்க் பண்ணி காட்டும் பொழுது எனக்கு இந்த சர்க்கிளும் ஒரே நேம் தான், இந்த ரெக்டாங்கிளும் ஒரே நேம் தான் குறிக்கப்படுது. அப்படின் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே லீடரில் ஆட் லீடர்னு இருக்கும். இது கிளிக் பண்ணிவிட்டு எந்த லீடரில் நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்களோ அந்த மல்டி லீடரை வந்து கிளிக் பண்ணிக்கணும். மல்டி லீடரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு எங்கே போய் அதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வரும். இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் எந்த இதுக்கு வேணால் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டி லீடர் ஒரே இதுக்கு மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறது இந்த ஆட் லீடர், ஓகேங்களா. ஸோ ஆட் லீடரோட யூஸ் என்னன்னு தெரிஞ்சுதா. ஸோ நெக்ஸ்ட்டு இது ரிமூவ் பண்ண ஆப்ஷன் நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ 4 கொடுத்துட்டோம், அதை ரிமூவ் பண்ணணுமா. ஸோ கீழே ரிமூவ் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த பர்டிகுலர் லீடரை செலக்ட் பண்ணிட்டு இதில் எது ரிமூவ் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்டர் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும், ஓகேங்களா. ஆட் ரீடர்ன்றது நீங்கள் கொடுக்குறீங்க, எந்த ரீடரை வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி அந்த மல்டிப்ளிகேஷன் வந்து நீங்கள் எந்த இடத்துல முடிக்க போகிறீங்களோ அது எல்லாமே கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு வேண்டியது எல்லாமே வச்சுக்கலாம். வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் லீடர் கொடுத்துட்டு மறுபடியும் அகைன் எதில் நீங்கள் மாடிஃபை பண்ணிங்களோ அதை கிளிக் பண்ணி தேவையில்லாத எல்லாத்தையும் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகே, லீடரில் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. லீடரில் ஃபஸ்ட்டு பார்த்தது குயிக் லீடர், செகண்டு பார்த்தது லீடர், தேர்டாக பார்த்தது மல்டி லீடர், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் லீடரில் ஒன்று 2 தான் இருக்குது, ஒன்று அலைன்மெண்ட், இன்னொன்று கலெக்ட், ஓகேங்களா. ஸோ அதில் அலைன்மெண்ட் பார்ப்போம். ஸோ அலைன்மெண்ட் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது எதுவும் டிஃப்ரெண்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது, இது வேறு இதில் இருக்குது, இங்கே இது இருக்குது, இது கொஞ்சம் தள்ளி இருக்குது, ஓகேங்களா. அந்த 2 டெக்ஸ்ட்டும் இப்போ நான் அலைன் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மல்டி லீடரை செலக்ட் பண்ண சொல்லுவோம். நல்லா பாருங்கள், மல்டி லீடர் தான் செலக்ட் பண்ணோம், இதில் செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ மல்டி லீடரை வந்து நான் 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டேன், இதையும் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஓகே, என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு எது நம்ம வந்து ரெஃபரன்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 1 இருக்குது, இன்னொன்று அடிஷ்னல் நான் ஒன்று வந்து காப்பி மட்டும் பண்ணிக்கிறேன், அப்படி இருங்க. ஸோ கொஞ்சம் ஜஸ்ட் நான் வந்து கிவின் காப்பி 1 காப்பி மேக்கிங், ஓகே. ஸோ இது ஒரு காப்பி க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இதில் இந்த 2 இருக்குங்களா, சப்ஸ்கிரைப் சந்துரு CTCTன்னு இருக்குல்ல. ஸோ இது 2த்தையும் நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக, ஓகேங்களா, அந்த தேர்ட் ஒனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மாற்ற போகிறேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், அலைன்மெண்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மல்டி லீடரை 2த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கேட்குது, எதை வந்து நீங்கள் அலைன் பண்ண போகிறீங்க அப்படின்றது கேட்கும். நான் இந்த இதுக்கு நேராக, ஓகேங்களா, தேர்ட் ஒன் அடுத்து வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டுனா இந்த 3ம் அலைன்மெண்ட்டில் வந்துடும், தெரியுதுங்களா. இது வந்து மல்டி லீடருக்கு, ஓகேங்களா. சரி, இதில் வராதான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். இதில் வந்து செலெக்ஷனே ஆகாது, மல்டி லீடர் சரி, ஓகேங்களா, குயிக் லீடர் சரி, இதில் வந்து செலெக்ஷன் நாட் ஃபவுண்டுனே வரும், ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து மல்டி லீடர் க்ரியேட் பண்ணுங்கள் எப்பயுமே, அதுதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், ஓகேங்களா. சரி, இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல லீடரில், என்னது இருக்குது, கலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லீடரில் கலெக்ஷன் இருக்கும். ஸோ இது நம்ம செய்யணும்னா நம்ம வந்து லீடர் கொஞ்சம் வந்து மாற்றணும். ஸோ அது எப்படி மாற்றுறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதிலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பர்டிகுலர் லீடர் சேஞ்சஸில் இந்த கலெக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, நம்மளுக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.